டாடா ஐபிஎல் 2025 மேட்ச் 3 சிஎஸ்கேவுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் மூன்றாவது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சிஎஸ்கேவின் கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களும் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் அவர்களும் இந்த போட்டியில் விளையாடினர். இந்த போட்டியில் சிஎஸ்கே பவுலிங்கை சூஸ் செய்தது. முதலில் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் செய்தது. அதில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மனாக அதாவது டாஸ் போட்டதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பவுலிங் செய்தது. சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் செய்தது. மும்பை இந்தியன்ஸின் ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியா, அது மட்டும் இல்லாமல் கேப்டன், ஒரிஜினல் கேப்டன் மும்பை இந்தியன்ஸுக்கு ஹர்திக் பாண்டியா தான். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஐபிஎல்லில் ஓவர் ரேட் டைம் எடுத்ததுனால ஒரு மேட்ச்சு அல்லது 2 மேட்ச் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா, நட்சத்திர பவுலர் அவர்கள் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகிய இருவரும் இந்த போட்டியில் விளையாடலை. இந்த போட்டியில் ரியான் மற்றும் ரோஹித் சர்மா அவர்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களம் கண்டனர். இருந்தபோதிலும் அவர்கள் இருவரும் அதிக ரன்கள் அடிக்கவில்லை. மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவரில் 155 ரன்கள் 9 விக்கெட் இழப்பிற்கு எடுத்தது. அந்த அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் 26 பாலில் 29 ரன்கள், 2 4 1 6. அதேமாதிரி திலக் வர்மா 25 பந்தில் 31 ரன்கள், 2 4 2 6. தீபக் சாகர் 15 பந்தில் 28 ரன்கள் அடித்தார், 2 4 2 6. அதன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் 155 ரன்கள் எடுத்து 9 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன்கள் எடுத்தது. சென்னையின் பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா நூர் அகமது 4 ஓவர் பந்து வீசி 18 ரன்கள் விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதே மாதிரி கலீல் அகமது 4 ஓவர் வீசி 29 ரன்கள் விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இவங்க 2 பேரும் பெஸ்ட் பவுலர்ஸ் சிஎஸ்கே டீமில். மும்பை இந்தியன்ஸ் 155 ரன்கள் எடுத்தது. இந்த 155 என்ற இலக்குடன் விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது. இதில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவுட் ஆனார். இன்னொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கடைசி வரை நின்று அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். அதாவது ராகுல் திரிபாட்டியும் ரச்சின் ரவீந்திராவும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கும்போது ராகுல் திரிபாட்டி முதல்ல அவுட் ஆகிட்டார். 1 டவுன் பேட்ஸ்மேனும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் நிலைத்து நின்று ஆடி இருவரும் அரை சதத்தை பூர்த்தி செய்தனர். ரச்சின் ரவீந்திரா அதிகபட்சமாக 45 பந்துகளில் 65 ரன்கள் விளாசினார், 2 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள். ருத்ராஜ் கெய்க்வாட் 26 பந்துகளில் 53 ரன்களை விளாசினார், 6 பவுண்டரி 3 சிக்ஸர். இவங்க இருவர் தான் அரை சதத்தை கடந்தனர். அதாவது 19.1 ஓவரில் 158 என்ற ரன்களை 6 விக்கெட் இழப்பிற்கு அந்த இலக்கை எட்டினர். இதன் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி இந்த போட்டியில் வெற்றி பெற்று 2 புள்ளிகளை பெற்றது. மும்பை இந்தியன்ஸில் பெஸ்ட் பவுலர் விக்னேஷ் புத்தூர் 4 ஓவர்கள் பந்து வீசி 32 ரன்கள் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தார். மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்திங்கன்னா அதாவது சிஎஸ்கே அணியின் பவுலர் நூர் அகமது, ஏன்னா 4 ஓவர் வீசி 4 விக்கெட்டுகள் எடுத்தார், 18 ரன்கள் விட்டு கொடுத்து. இதன் மூலம் இந்த மேட்ச் நம்பர் 3க்கான மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை நூர் அகமது அவர்கள் பெற்றார். சிஎஸ்கே ஓன் பை 4 விக்கெட்ஸ் வித் 5 பால் ரிமைனிங். மேலும் ஐபிஎல் அப்டேட்டுக்கு நம்ம இன்ஃபினிட் வேர்ல்ட் தமிழோடு இணைந்திருங்கள். நன்றி.